ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நான் இப்போது மேலே லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னடா பெரிய லண்டனு. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எங்களை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் ஜெரோமன் கங்கா, நாங்கள் லண்டனில் இருக்கோம். நாங்கள் வந்து நிறைய ட்ராவல் விலாக்ஸ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் வந்து ரீசெண்டாக புது ஹவுஸ்க்கு போயிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் எப்படி ஷிஃப்ட் பண்ணோம், எப்படி பேக்லாம் பண்ணோம், பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு எப்படி போனோம், அதே மாதிரி எங்களோட பழைய வீட்டோட ஹோம் டூர் அப்புறம் புது வீட்டோட ஹோம் டூருமே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதான் வந்து எங்களோட பழைய வீடு. இது வந்து ஒரு 1 BHK ஃப்ளாட். இங்கே வந்து நாங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும். எப்போ பேக் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ தான் தெரியுது எங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் வந்து ஒரு குட்டி வீடாக இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய பொருள் சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ வந்து அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சுட்டு சூட் கேசஸ் எல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து எங்களை கீ வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ போகும்போதே நாங்கள் வந்துட்டு ஒரு 4 சூட் கேஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பேக்ஸில் போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த சூட் கேசஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து அன்பேக் பண்ணி வெறும் சூட்கேஸை மட்டும் மீடியம் சூட்கேஸஸ் எல்லாம் வந்துட்டு பெரிய சூட்கேஸ்க்குள்ளே போட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பழைய வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே. ஜஸ்ட் கீ வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த சூட்கேஸஸில் வந்துட்டு அன்பேக் பண்ணிவிட்டு வச்சுட்டு திரும்ப வந்து பழைய வீட்டுக்கே போயிட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரிவர் சைடு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வீடு. ஸோ நாங்கள் வந்து லண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகுது. நாங்கள் லாஸ்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக போய் உள்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2 months நல்லா டைம் எடுத்து சர்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நல்லபடியாக வந்து செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே பேரலாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட ஒர்க்கிங் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கடைசி நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டே பிஃபோர் மூவிங் வந்து எல்லா கிச்சன் ஐட்டம்ஸு அண்ட் எல்லா குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து பாக்ஸ் போட்டு நாங்கள் வந்து மூவிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்துட்டு பாக்ஸஸ் எல்லாம் மூட வேண்டியது இருந்தது. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே காலையில்
ஒரு 10 o'clock போல் வந்துட்டு மேன் அண்ட் வேன் இருக்குது இங்கே லண்டனில். ஸோ அது வந்து எப்படின்னா ஸ்மால் வேன், மீடியம் வேன் அண்ட் லார்ஜ் வேனுன்னு சொல்லிட்டு வேன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்துட்டு நமக்கு நம்மளோட பொருள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மூவ்இன் பண்ணுறதுக்கு ஒரு மேனும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இங்கேருந்து எல்லா பொருளையும் எடுத்து வேனில் வச்சு அங்கே வந்து நமக்கு கீழே இறக்கி தருவாங்க. நம்மளுக்கு வேணும்னா வீட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ், பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு சேர்ஸ், டேபிள்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் இருந்த வீடு வந்துட்டு ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். அதே மாதிரி நாங்கள் மூவ்இன் பண்ண போகிற வீடும் வந்துட்டு ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் மீடியம் வேன் தான் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். எங்ககிட்ட ஒரு 4-5 பாக்ஸ், பெரிய பெரிய பாக்ஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தது. நிறைய வந்து குட்டி குட்டி கவர்ஸ் தான் வச்சுருந்தோம். அதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லோஸ், குஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தோம். அது இல்லாமல் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு 4-5 சூட் கேஸஸும் இருந்தது பெருசு. ஸோ எல்லாமே தான் வந்துட்டு நாங்கள் அந்த வேனில் வந்து ஏற்றினோம். வேனில் வந்து அந்த வந்திருந்த டிரைவருமே வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் வந்து லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது என்னதான் வந்துட்டு புது வீட்டுக்கு போகிற ஒரு குஷி இருந்தாலும் இது வந்து எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட் ஹோம். ஸோ வந்து எமோஷ்னலாக நிறைய கனெக்ட் இருக்குது இங்கே. அதனால கொஞ்சம் சேடாக இருந்தது. பட் புது ஹோம்க்கு போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. பட் லாஸ்ட்டாக இந்த வீடை வந்து காலியாக பார்க்கும்போது லைட்டாக வந்து சேடாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. பட் இப்போ வந்து புது வீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சு. வி ஆர் மோர் தென் ஹாப்பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் வேன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் தான் இருக்குது இங்கே. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேனில் வந்து கூட வந்து ஒருத்தர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்டோம். இவங்க வந்து சரி நீங்கள் 2 பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்ட. அதனால் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து அப்படியே ஒன்றா போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்லி சார்ஜ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நமக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து ஒரு 50-60 பவுண்ட்ஸ், அதுக்கு மேலே எவ்வளோ டைம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு அமௌண்ட் போகும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 hours மட்டும் போடணும். அப்படின்னா பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண வரைக்கும் ஒரு 2 hours எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா இது பே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் லண்டனில் இருக்கீங்க அப்படின்னா யூகேலேயுமே எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மேன் அண்ட் வேன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நான் இப்போது மேலே லிஃப்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 10th floor. ஒரு வழியாக எல்லாத்தையும் காலி பண்ணி புது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நாங்கள் பால் காய்ச்சிட்ருக்கோம். வர்ச்சுவலாக வீட்டிலேருந்து எல்லாரையும் வாட்ஸ்அப் கால் பண்ணி எல்லோரும் இருந்தாங்க வீட்டில் இருந்து. நாங்கள் வந்து புது வீடு புகுந்துட்டோம். அப்படியே பால் காய்ச்சிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் அன்பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிசயம் அதிசயம் ஃபுல்லாக விட்டுருவேன். ஓகே, நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பால் அனுப்புகிறோம், குடிங்க எல்லாரும். ஸோ வந்து எங்களோட ஹவுஸ் ஷிஃப்டிங் ஜேர்னியில் வந்துட்டு நீங்களும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லண்டன் ஜோடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் வரும். ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணதுனால தான் வந்துட்டு ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.